வாங்க 3 ஆட்டுல இன்னைக்கு ஒரு சமையல். வணக்கம் நண்பர்களே. வாங்க 3 ஆட்டுல இன்னைக்கு ஒரு சமையல். வாங்க பட்டர் மட்டன் மசாலா கறி சமைக்கலாம். ஆட்டு இறைச்சியை வெண்ணெயில வதக்கி அரைச்ச மசாலாவும் சேர்த்து வெண்ணெய் ஆட்டு இறைச்சி கறி சமைச்சு காட்டுறோம். வாங்க வெண்ணெய் கறிக்கு வாங்க 3 ஆட்டையும் வெட்டி எடுப்போம். ஒரு சந்த கலரி தாங்க அண்ணனுக்கு அடுத்த கால எனக்கு ஆட்டுக்கால், வெண்ணெய் கறிக்கு வெங்காயம் தக்காளி முந்திரி எல்லாம் வதக்குவோம். சுத்தமான தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம், வெட்டி எடுத்த தக்காளி, தாளிப்பு கொஞ்சம் வாசனை அரிக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக் கொள்வோம். முந்திரி, செத்தல் மிளகாய், உப்புக்கல், வைராம் வை, ஆட்டுறச்சி வெண்ணெய் கறிக்கு ஆட்டுறச்சி மசாலாலாம் போட்டு விரட்டி எடுப்போம். அரைச்ச மஞ்சள், அரைச்செடுத்த இஞ்சி பூண்டு,
அரைச்செடுத்த மிளகாய் கூட்டு, உப்பு கல்லு, சுத்தமான பசுமாட்டு தயிர், வறுத்து அரைச்செடுத்த கரம் மசாலா, மசாலா எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி பிரட்டி ஊற வைப்போம். ஆட்டு இறைச்ச வெண்ணெயில வதக்கி எடுப்போம். கறிவேப்பிலை, பட்டை வகை, வெட்டி எடுத்த பச்சை மிளகாய், வெட்டி எடுத்த பெரிய வெங்காயம், ஊற வச்சு எடுத்த ஆட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி அவிஞ்சி வந்தது, அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக் கொள்வோம். தேசிப்பழ சாறு, பட்டர் மட்டன் கறி தயாரா இருக்கு. இறக்கி எடுப்போமா? ஆட்டு இறைச்சோட வெண்ணெயும் சேர்த்து சமைச்சது நல்ல சுவையா இருக்கு. ஆட்டு இறைச்சண்டாலே சுவை தான். ஆட்டு இறைச்ச வெண்ணெயில வதக்கி அரைச்ச மசாலாவையும் சேர்த்து ஆட்டு இறைச்சி வெண்ணெய் கறி சுவை சொல்லையா வேணும். இதுக்கு சுவையில் சூடு கூட தெரியல. வெண்ணெயிலே வதக்கி வெண்ணெயிலே சமைச்ச கறி உண்மையிலே நல்ல சுவையா இருக்கு. இதை போல நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க.